ரோமர் 8:28 அன்றியும் இப்ப அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல யுத்தமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை தெளிவாய் வாசிக்கும் பொழுது வாசிக்க ஒரு விஷயம் கூட ஆரம்பத்தினுடைய வசனத்தை அன்றியும் போதும். அல்லேலூயா. இப்போ அவருடைய தீர்மானம் இயேசுடைய தீர்மானம் ஒன்று உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முதல்ல பார்த்தது போல எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது போல அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ இயேசுடைய வழி இயேசுடைய ஆயத்தம் ஒன்று உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அது கரெக்டா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக விசுவாசிக்கணும். அந்த பொசிஷன்ல என்னால் நிற்க முடியும்னு சொல்லி விசுவாசிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தருகிற அந்த பொசிஷன்ல எனக்கு செய்ய முடியும், என்னால் நிற்க முடியும், ஜெயமெடுக்க முடியும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்ல முடியும் என்று சொல்லப்படுகிற விசுவாசம் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவருடைய தீர்மானத்தின்படி இருக்கிற வழியில நாம நிற்க முடியும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஏற்படுத்துகிற தம்முடைய சித்தத்துல நம்ம நின்று கொடுக்க முடியும். விசுவாசிக்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிற இயேசு தருகிற அந்த ஆயத்தம், இயேசு தருகிற அந்த பொசிஷன்ல நம்ம நின்று ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த பொசிஷன்ல நம்ம நீடித்து நிலை நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சகல தீர்மானங்கள், இப்போ இதெல்லாம் இந்த யுத்தம், இந்த யுத்த குலத்துடைய பொசிஷன், அவர் தீர்மானத்துக்கு தீர்மானம் ஒரு நோக்கத்திற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? ஒரு எதுக்காக? ஒரு நோக்கத்துக்காக. இந்த யுத்தம் ஒரு நோக்கத்துக்காக. இந்த யுத்தத்தில் நீங்க நிற்க வேண்டிய பொசிஷன் ஒரு நோக்கத்துக்காக. அல்லேலூயா.